எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. என் துன்ப வேளையில் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன். அவர் என் குரலுக்கு செவி சாய்த்தார். என் கெஞ்சும் குரலினை கேட்டருளினார். என் மன்றாட்டுக்கு அவர் பதிலளித்தார். நற்கருணையில் எழுந்தருளியிருக்கும் நம் ஆண்டவரை முழுமனதோடு ஆராதனை செய்வோம், போற்றி துதிப்போம். இந்த நற்கருணையின் வல்லமையை இவ்வேளையில் அனுபவிப்போம். நற்கருணையில் ஆண்டவர் இயேசு உயிருள்ள அப்பமாய் எழுந்தருளியிருப்பதை முழுமையாய் விசுவசிப்போம். வாழ்வு தருகிற உணவு இந்த இயேசு நற்கருணை ஆண்டவர் என்பதையும், நம்மை குணப்படுத்தும் இயேசு இந்த நற்கருணை ஆண்டவர் என்பதையும், நம் கஷ்டங்களை போக்குகின்ற உண்மையான மெஸ்ஸியா மீட்பர் இந்த இயேசு என்பதையும், நம்மை பாவத்திலிருந்து விடுவிக்கின்ற தெய்வம் இவர் ஒருவரே என்பதையும் விசுவசிப்போம், ஆராதிப்போம். போற்றி துதித்து நற்கருணையில் எழுந்தருளி இருப்பவரை முழுமனதோடு வணங்குவோம். நற்கருணையிலே எழுபவரே ஆராதனை புரிவோம். என் அருகினிலே வருபவரே ஆராதனை புரிவோம். நற்கருணையிலே எழுபவரே ஆராதனை புரிவோம். எம் அருகினிலே வாழ்பவரே ஆராதனை புரிவோம். நற்கருணையில் எழுந்தருளிய நம் ஆண்டவரை ஆராதித்து துதித்துக் கொண்டிருக்கிற இவ்வேளையில் அவரை வருக வருக என வரவேற்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் ஆண்டவர் எழுந்தருளி வருகிறார். அந்த உள்ளத்திற்கு நிம்மதியை தருகிறார், மன ஆறுதலை அளிக்கின்றார், மன அமைதியை கொடுக்கிறார். எனவே ஆண்டவரே எழுந்தருளி வாரும்,
என் இதயத்தை உம் அன்பினால் நிரப்பும், உமது இரக்கத்தினால் என்னை வாழச் செய்தருளும் என்று சொல்லி ஆண்டவரை முழுமையாய் ஆராதிப்போம். அவரை போற்றி துதித்து பாடுவோம். வருக வருக என்று அழைக்கும் மனதில் வந்து அமர்ந்து அமர்ந்து அன்பை பொழிபவரே, நினைவு முழுதும் அன்பில் நனைந்து நனைந்து உம்மை முழுதும் நினைந்திருக்க அழைப்பவரே. வருக வருக என்று அழைக்கும் மனதில் வந்து அமர்ந்து அமர்ந்து அன்பை பொழிபவரே, நினைவு முழுதும் அன்பில் நனைந்து நனைந்து உம்மை முழுதும் நினைந்திருக்கும் அழைப்பவரே. உமது அருகில் இருந்தால் கவலை மனதில் இல்லையே, உமது உறவில் இருந்தால் மனது மகிழ்ந்து துள்ளுதே. நற்கருணையிலே எழுபவரே, ஆராதனை புரிவோம். எம் அருகினிலே வாழ்பவரே, ஆராதனை புரிவோம். நற்கருணையிலே எழுபவரே, ஆராதனை புரிவோம். என் அருகினிலே வாழ்பவரே, ஆராதனை புரிவோம். ஆண்டவருடைய திருமுன்னிலையில் படைப்புகள் அனைத்துமே அவரை போற்றி புகழ்கிற வேளையில் இதோ மனிதர்களாகிய நம்மை அவருடைய சாயலிலும் உருவிலும் படைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் ஆளக்கூடிய அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். எல்லாவற்றிலும் மேன்மையாய் நம்மை படைத்திருக்கிறார். படைத்தவரை ஆராதிப்போம். நம்மை காத்து வழிநடத்தி வருகிற இறைவனை முழுமனதோடு நன்றியின் ஆராதனையை ஏறெடுப்போம். நம்மை கண்ணின் மணி போல பாதுகாக்கிறவரை, எவ்வித ஆபத்தும் தீங்கும் நெருங்காமல் புடை சூழ்ந்து நம்மை காக்கின்றவரை, நம்முடைய தேவையில் ஓடோடி வந்து உதவுகின்ற தெய்வத்தை, நாம் பாவிகளாயிருந்தாலும் ஆண்டவரை புறக்கணித்து வாழ்ந்தாலும் ஆண்டவருக்கு நிந்தைகளை அவமானங்களை கொடுத்தாலும் நம்மை தேடி வந்து அரவணைக்கின்ற நம் ஆண்டவர் இயேசுவை, காணாமல் போன ஆடுகளாய், வழி தவறி அலைகின்ற ஆடுகளாய், நலிவுற்ற ஆடுகளாய் நாம் இருந்தாலும் கூட நம்மை ஓடி வந்து கட்டி தழுவி அரவணைக்கின்ற நம் ஆண்டவர் இயேசுவை ஆராதனை செய்வோம். முழுமனதோடு ஆராதனை செய்வோம். அவரை போற்றி துதித்து பாடி செபிப்போம். உருகி உருகி நீதம் உனக்கென எரிந்திடும் மெழுகு திரிகள் என ஒளிந்திடுவோம். மலர்ந்து மலர்ந்து உந்தன் பதத்தில் இணைந்திருந்து மணக்கும் மலர்களென அலங்கரிப்போம். உருகி உருகி நீதம் உனக்கென எரிந்திடும் மெழுகு திரிகள் என ஒளிந்திடுவோம். மலர்ந்து மலர்ந்து உந்தன் பாதத்தில் இணைந்திருந்து மணக்கும் மலர்கள் என அலங்கரிப்போம். உமது சீடரெனவே உம் பாத சுவடில் நடப்போம். உமது அன்பின் கனலை உலகம் முழுதும் நிறைப்போம். நற்கருணையிலே எழுபவரே, ஆராதனை புரிவோம். எம் அருகினிலே வாழ்பவரே, ஆராதனை புரிவோம். நற்கருணையிலே எழுபவரே, ஆராதனை புரிவோம். என் அருகினிலே வருபவரே,
ஆராதனை புரிவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 37 முதல் 39 முடிய. அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள், போதகரே, சாகப் போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாயிரு என்றார். காற்று அடங்கியது, மிகுந்த அமைதி உண்டாயிற்று. ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஒரு சில நிமிடங்கள் அமைதியாயிருந்து மியான்மர் நாட்டில், தாய்லாந்து நாட்டில் நடந்த பூகம்பத்தை நினைவு கூறுவோம். எண்ணற்ற உயிர் பலிகள், ஏராளமான பொருட்சேதங்கள், இங்கும் அங்குமாய் மக்களின் அழுகுரல்கள், இவை அனைத்தும் ஓய்ந்தபாடில்லை. இறைவனிடத்தில் மௌனமாய் செபிப்போம். கடந்த மாதம் 28ஆம் தேதி தாய்லாந்து மற்றும் மியான்மர் நாட்டில் ரிக்டர் அளவில் 7.7 மிக பெரும் பூகம்பம் உண்டானது. ஏறக்குறைய அதனுடைய தாக்கமானது 10 கிலோமீட்டர் ஆழம் அது பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். 12 நிமிடங்கள் இந்த பூமியின் அதிர்வு ஏற்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஏராளமான பெரிய பெரிய கட்டிடங்கள் எல்லாம் அப்படியே சுக்குநூறாய் உடைந்து போனது. அந்த கோர காட்சியை பார்க்க பார்க்க மனம் அவ்வளவு வேதனையும் துயரமும் படுகிறது. அந்த ஒரு மிக பெரும் சாலையில் இருமருகிலும் இருக்கிற மிக உயரமான கட்டிடங்கள் எல்லாம் அப்படியே சுக்குநூறாய் தரைமட்டமாய் உடைந்து விழுந்திருக்கிறது. மிக பெரும் ஒரு பள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 20,000க்கும் மேற்பட்ட மக்கள் இதில் பலியாகி இருக்கலாம், உடல் நசுங்கி இறந்து போயிருக்கலாம் என்று கணக்கிடுகிறார்கள். தற்பொழுது வரை 3,000க்கும் மேற்பட்ட உயிர்கள் அதில் பலியாயிருக்கிறது என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, மனிதன் எவ்வளவோ சேர்த்து வைத்தான், ஆடம்பரங்களோடு வாழ வேண்டும் என விரும்பினான், இயற்கைக்கு எதிராக வாழ ஆரம்பித்தான், இந்த பூமியை நாசப்படுத்தினான், நீர்நிலைகளுடைய இடங்களில் எல்லாம் கழிவுகளை கலந்தான், சுவாசிக்கிற காற்றில் நஞ்சை கலக்க ஆரம்பித்தான்.
ஆகாயத்தில் ஓட்டை விழ ஆரம்பித்திருக்கிறது. பனிப்பாறைகள் எல்லாம் உருக ஆரம்பித்திருக்கிறது. இப்படி மனிதன் இயற்கைக்கு எதிராக வாழ ஆரம்பிக்கிற போது அவனுடைய ஆசைகள் எல்லாம் பேராசைகளாக மாறி மாறி கொஞ்சம் கொஞ்சமாக இயற்கை சூழ்நிலைகளை அவன் அழிக்கத் தொடங்குகிற போது இது போன்ற மிக பெரும் பாதிப்புகளை இந்த உலகம் சந்திக்கிறது. இது போன்ற மிக பெரும் இழப்புகளை சந்திக்கிறது இந்த உலகம். நெஞ்சு பொறுப்பதில்லை. இந்த துயரமான கோர காட்சியை பார்க்க பார்க்க மனம் வேதனைப்படுகிறது, கலக்கமடைகிறது, துயரமடைகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, மியான்மர் நாட்டினுடைய இந்த நிலநடுக்கத்தில் மட்டும் பல இடங்களில், குறிப்பாக மசூதிகளில் தொழுகையில் ஈடுபட்டிருந்த ஏறக்குறைய 700க்கும் மேற்பட்டோர் இதில் உயிரிழந்திருக்கிற சோகம் நடந்திருக்கிறது என்று ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது. நமக்கு ஏற்படாதவரை, நம் பகுதியில் இது நடக்காதவரை நாம் இதை பற்றிய பெரிதாக கவலை கொள்ளப் போவதில்லை. பெரிதாக இவற்றை நாம் பொருட்படுத்தப் போவதில்லை. பெரிதாக இதை நாம் எடுத்துக்கொள்ளப் போவதில்லை. ஆனால் இது ஒரு அச்சம், இது ஒரு கலக்கம். உலகத்தின் ஏதோ ஒரு பகுதியில் இது நடந்திருந்தாலும் இன்றைக்கு உங்களுக்கோ எனக்கோ இப்பொழுதோ எப்பொழுதோ நிச்சயம் நடக்கும். ஏனென்றால் நாம் இயற்கைக்கு எதிராக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயற்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறோம். இயற்கைக்கு நாம் துரோகம் இழைத்துக் கொண்டிருக்கிறோம். அதனால் கடவுளுடைய கோபத்திற்கு உள்ளாகக்கூடிய நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். அன்பிற்குரியவர்களே, நமக்கு நன்றாக நினைவிருக்கும் இஸ்ராயல் மக்களே அந்த கொடூர தலையிலிருந்து மீட்டுக் கொண்டு வரும்போது மோயிசன் எப்பேற்பட்ட கொள்ளை நோய்களை எல்லாம் கொடுத்து பாதிப்பை அந்த எகிப்து நாடு முழுவதும் ஏற்பட செய்தார் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். இயற்கையினால் வந்த பாதிப்புகள் அவை அனைத்துமே. அதுபோல நாம் வாழுகிற இந்த காலகட்டத்தில் சமீபத்தில் 2-3 நாட்களுக்கு முன்பாக இந்த கோர சம்பவம், இந்த துயர நிகழ்வு நடந்திருக்கிறது என்றால் நம்மால் அதை பொறுத்துக் கொள்ளவே முடியவில்லை. மிகுந்த கவனம், எச்சரிக்கை அவசியமாயிருக்கிறது. இயற்கைக்கு எதிராக நாம் ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தக்கூடாது. இயற்கையோடு இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையே நமக்கு இன்பம் தரும். இயற்கையோடு இணைந்திருக்கிற வாழ்க்கையே நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். இயற்கையோடு இணைந்திருக்கிற ஒரு வாழ்க்கையே நம்மை இந்த உலகத்தில் ஆரோக்கியமாக வாழச் செய்யும். அதனால்தான் இயற்கையில் உறைகின்ற இறைவனை, இயற்கையில் வாழ்கின்ற இறைவனை, இயற்கையில் இணைந்திருக்கின்ற இறைவனை நாம் போற்றி துதிக்கின்றோம். படைப்புகள் அனைத்தோடும் இறைவனை ஆராதனை செய்கின்றோம். எனவே அந்த இடத்தில் அமைதி நிலை திரும்ப கூடிய விரைவிலேயே அந்த இடர்பாடுகளிலிருந்து அவர்கள் மீண்டு எழ அமைதி தேடி அலையும் நெஞ்சுமே என்கிற பாடலின் வழியாக மனதிற்கு நிம்மதியையும் ஆறுதலையும் அமைதியையும் இறைவன் தந்தருளும்படியாக சிறப்பாய் இந்த பாடலின் வழியாக செபிப்போம். அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே.
நிலையான சொந்தம் நீங்காத பந்தம், நிலையான சொந்தம் நீங்காத பந்தம், அவரின்றி வேறில்லையே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. போற்றுவேன் என் தேவனை, பறைசாற்றுவேன் என் நாதனை என்னாலுமே என் வாழ்விலே. போற்றுவேன் என் தேவனை, பறைசாற்றுவேன் என் நாதனை என்னாலுமே என் வாழ்விலே. காடு மேடு பள்ளம் என்று கால்கள் சோர்ந்து அலைந்து ஆடு நாடுதே, அது தேடுதே. காடு மேடு பள்ளம் என்று கால்கள் சோர்ந்து அலைந்து ஆடு நாடுதே, அது தேடுதே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. இறைவனே என் இதயமே, இந்த இயற்கையின் நல் இயக்கமே, என் தேவனே என் தலைவனே. இறைவனே என் இதயமே, இந்த இயற்கையின் நல் இயக்கமே, என் தேவனே என் தலைவனே. பருந்து விரிந்த உலகம் படைத்த சிறந்த படைப்பா என்னை கண்ட தேவனே என் ஜீவனே. பறந்து விரிந்த உலகம் படைத்த சிறந்த படைப்பாய் என்னை கண்ட தேவனே என் ஜீவனே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. நிலையான சொந்தம் நீங்காத பந்தம், நிலையான சொந்தம் நீங்காத பந்தம், அவரின்றி வேறில்லையே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரின் தஞ்சமே. ஒரு சில நிமிடங்கள் செபிப்போம். தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம். நீர் வல்லவர், நல்லவர், பரிசுத்தர் அப்பா. இந்த மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமையான இன்று உம்மை முழு மனதோடு ஆராதனை செய்கிறோம், உம்மை போற்றி துதிக்கின்றோம் இறைவா. இதோ தால் பணிந்து வணங்குகின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை நீர் ஆசிர்வதிப்பீராக. அவருடைய உள்ளத்திலே நீர் எழுந்தருளுவீராக. அவருடைய இல்லத்திலே நீர் குடிகொண்டு ஒவ்வொருவரையும் ஆட்சி செய்கின்ற அந்த குடும்பத்தின் தலைவராய் நீர் இருப்பீராக. தூய இருதயத்தை இந்த நாளில் மகிமைப்படுத்துகிற ஒவ்வொருவரும், தூய இருதயத்தை போற்றி புகழ்ந்து ஆராதனை செய்கின்ற ஒவ்வொரு குடும்பமும் இந்த நாளில் நிறைவான ஆசீரை பெறுவார்களாக. இந்த நாளில் அவர்கள் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்வார்களாக. உமது இரக்கத்தினால் அவர்கள் ஒவ்வொருவரும் வாழ்வார்களாக. அவர்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நிறைவேற ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் நீரே அவர்களை பாதுகாத்தருளும். கண்ணின் மணி போல நீரே அவர்களை வழி நடத்தியருளும். அவர்களின் தேவைகள் ஒவ்வொன்றையும் சந்தித்தருளும். எவ்வித ஆபத்தும் தீங்கும் நோய் நொடியும் பொல்லாப்புகளும் ஏற்படாமல் இயேசுவே நீர் அவர்களுக்கு உறுதுணையாயிருப்பீராக.
குறிப்பாக அந்த மியான்மர் நாட்டில் ஏற்பட்ட பாதிப்புகளை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா. அவர்களுக்காக இவ்வேளையில் உருக்கத்தோடும் இடத்திலே செபிக்கிறோம். அங்கு அமைதி திரும்ப, இயல்பு நிலை திரும்ப, கூடிய விரைவிலேயே மீட்பு பணிகள் எல்லாம் துரிதப்படுத்தப்பட, அந்த இடத்தில் இருக்கிற மக்கள் எல்லோரும் நிம்மதியாய் வாழ உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அருள் புரியும், ஆசிர்வதியும். ஆமீன், ஆமீன், ஆமீன். திருப்பாடல் 46 சொல்லி இயேசுவின் தூய இருதயத்திற்கு நம்மையும் நம் குடும்பத்தையும் ஒப்பு கொடுப்போம். கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார். இடுக்கனுற்ற வேளையில் நமக்கு உற்ற துணையும் அவரே. ஆகையால் நில உலகம் நிலை குலைந்தாலும், மலைகள் ஆழ்கடலில் அதிர்ந்து நடுங்கினாலும், கடலின் அலைகள் கொந்தளித்து பொங்கினாலும், அவற்றின் பெருங்கால் குன்றுகள் அதிர்ந்து நடுங்கினாலும் எங்களுக்கு அச்சமென்பதே இல்லை. ஆறு ஒன்று உண்டு, அதன் கால்வாய்கள் உன்னதரான கடவுளின் திரு உறைவிடமான நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. அந்நகரின் நடுவில் கடவுள் இருக்கின்றார், அது ஒருபோதும் நிலைகுலையாது. வைகரை தோறும் கடவுள் துணை அதற்கு உண்டு. வேற்றினத்தார் கலக்கமுற்றனர், அரசுகள் ஆட்டம் கண்டன. கடவுளின் குரல் முழங்கிற்று, பூவுலகம் கரைந்தது. படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். யாக்கோபின் கடவுளே நமக்கு அரண். வாரீர், ஆண்டவரின் செயல்களை காணீர். அவர் உலகின் ஆற்றியுள்ள திகைப்பூட்டும் நிகழ்ச்சிகளை பாரீர். உலகின் கடையெல்லை வரை போர்களை தடுத்து நிறுத்துகின்றார். வில்லை ஒடிக்கின்றார், ஈட்டியை முறிக்கின்றார், தேர்களை தீக்கிரையாக்குகின்றார். அமைதி கொண்டு நானே கடவுள் என உணர்ந்து கொள்ளுங்கள். வேற்றினத்தாரிடையே நான் உயர்ந்திருப்பேன். பூவுலகில் நானே மாட்சியுடன் விளங்குவேன். படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். யாக்கோபின் கடவுளே நமக்கு அரண். இயேசுவின் தூய இருதய ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம், நன்றி கூறுகின்றோம். எங்களை ஆசிர்வதியும். எப்பொழுதும் இறை பிரசன்னத்தை உணர்ந்து வாழ வரம் தாரும். பலவீனர்களுக்கு பலத்தையும், செல்வமுடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்தருளும். விதவைகளுக்கும் அனாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாயிருக்கச் செய்தருளும். சிறையில், தனிமையில், நோயில், துன்பத்தில் இருக்கிறவர்களை ஆசிர்வதியும். உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும், தெய்வ பயத்தையும், நல்ல ஒழுக்கத்தையும், பணிவையும், அறிவையும் தந்தருளும். மரண தருவாயில் இருக்கிறவர்களை நாள்தோறும் சந்தித்தருளும். ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்தருளும். எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் தஞ்சமாகவும் சாகும் தருவாயில் உதவியாகவும் இருந்தருளும். ஆமீன். இயேசுவின் தூய இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் தூய இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் தூய இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தாழ்ந்து பணிந்து வணங்கி ஆராதனை செய்ய மாண்புயர் கீதம் பாடிச் செபிப்போம். மாண்புயரில் வரும் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய
ஆனவர்க்கும் அளவில்லாத சமர்ப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது.